ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். 16/4/2025 நாளைய தினம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் சங்கடகர சதுர்த்தி. அது மட்டும் இல்லை, நாளைய தினம் மைத்திரை முகூர்த்தமும் சேர்ந்து வருது. முழு முதற் கடவுளான விநாயகருக்கு உரிய சிறப்பு வாய்ந்த நாள் தான் சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தி புதன்கிழமையில் வருவது ரொம்பவே விசேஷமானது. இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை இப்படி வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்முடைய கஷ்டங்கள் நிச்சயமாக தீரும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு திறமை இல்லாதவங்க, இருந்த பணத்தை எல்லாம் அடுத்தவங்களை நம்பி ஏமாந்தவங்க, அதிகமாக கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க, அதிகமாக கடன் கொடுத்து கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். புதன் பகவானை புத்திகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். இவர் சரியாக வேலை செஞ்சால் தான் நம்ம திறமையாக எல்லா வேலையிலையும் செயல்பட முடியும். திறமையாக இருந்தால்தான் பணமும் சம்பாதிக்க முடியும். பணம் சம்பாதிக்க தேவையான தகுதிகளை நம்ம பெறணும் அப்படின்னா நாளைக்கு காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு விநாயகரை நினைத்து நீங்கள் விரதத்தை தொடங்கலாம். புதனும் பிள்ளையாரும் சேர்ந்து இருக்காங்க. இதனால் பிள்ளையாரை கும்பிட்டிங்கன்னா புதனின் ஆசிர்வாதம் தானாக கிடைக்கும். நாளைய தினம் காலை 11:58க்கு சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது. வியாழக்கிழமை அன்று மதியம் 1:24 வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது. முதல்ல நம்ம சதுர்த்தி வழிபாட்டை பார்த்துடலாம். நாளை மாலை 6 மணிக்கு பூஜை அறையில் விளக்கேற்றி வைங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், சந்தனத்தூள், கொஞ்சம் ஜவ்வாது, பச்சை கற்பூரம் கொஞ்சம், அருகம்புல் பொடி கொஞ்சம் போட்டு அதில் கொஞ்சமாக பன்னீர் ஊற்றி பிசைஞ்சு மஞ்சள் பிள்ளையார் பிடிங்க. அதை ஒரு வெற்றிலை மீது வைக்கணும். அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு குங்குமம் போட்டு வச்சு அருகம்புல் வைங்க. இது அப்படியே பூஜை அறையில் வைங்க. இது வசிய சக்தி நிறைந்த பிள்ளையார். இவங்களுக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும். குறிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா விநாயகர்கிட்ட இந்த பிரச்சனைகளை நீங்கள் முறையிடுங்க. திறமையாக செயல்பட முடியாதவங்க உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ளணுன்னா இந்த பிரார்த்தனை நீங்கள் பண்ணலாம். எப்படியாவது கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக விநாயகர் பெருமான் அப்படியே நிறைவேற்றி வைப்பாங்க. மஞ்சள் பிள்ளையாருக்கு அவ்வளோ வசியத்தன்மை இருக்குது. விநாயகருக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைங்க. எதுவுமே இல்லைனாலும் 2 டைமண்ட் கல்கண்டாவது வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். கடைசியாக தீப தூபம்லாம் காட்டி உங்கள் பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க. இந்த பிள்ளையார் அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும். மறுநாள் வியாழக்கிழமை இந்த பிள்ளையாரை எடுத்துகிட்டு போயிட்டு சுத்தமான தண்ணியில் கரைச்சி கால்படாத இடத்துல மண்பாங்கான இடத்துல ஊற்றுங்க. இல்லைன்னா செடி கொடி இருந்ததுன்னா அங்கே அந்த தண்ணீரை ஊற்றிடலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது விநாயகரோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். நிச்சயமாக நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல பிரம்மாண்ட வெற்றி நமக்கு கிடைக்கும். செல்வம் பெருகுவதற்கு இந்த நேரத்தில் நீங்கள் அச்சு வெல்லம் இருக்கு இல்லையா, அந்த தீபம் கூட ஏற்றலாம். 2 அச்சு வெல்லம் ஒரு தாம்பாளத்தில் வச்சு அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு கொஞ்சமாக நெய்யில் நனைச்ச அந்த பஞ்சு திரியை அதில் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இதுவுமே இது சங்கடகர சதுர்த்தி அன்று நம்ம ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் நம் வீட்டில் செல்வ கடாட்சத்தை ஏற்படுத்தும், செல்வ வளத்தை பெருக்கி கொடுக்கும்னு சொல்லலாம். உங்களால் முடிந்தது அப்படின்னா நாளைய தினம் விநாயகரை நினைத்து இந்த ஒரு தீபம் கூட நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நாளைய தினம் மைத்திரை முகூர்த்தம் வருது. கடன் தொடர்பான அத்தனை பிரச்சனையையும் தீர்வதற்காக கடனில் இருந்து ஒரு சின்ன தொகையை கொடுக்கறதுனால விரைவிலேயே அந்த கடன் பிரச்சனை நமக்கு தீரும். கடன் பிரச்சனை தீர்வதற்காக பல வழிபாடுகள், பல பரிகாரங்கள் செய்தும் பலன் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான மிகப்பெரிய அற்புத வரமாக இருக்குது இந்த மைத்திரை முகூர்த்த நேரம். இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் பார்த்திங்கன்னா நாளை 16/4/2025 இரவு 8:50லேருந்து 11:09 வரைக்கும் இருக்குது. சங்கடகர சதுர்த்தியோடு சேர்ந்து வருது. நம்ம கடனை சமாளிக்கணும் அப்படின்னாலே நம்ம விநாயகரை தான் பற்றிக்கணும். ஏன்னா கடனுக்கு கடன் கொடுக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தா அது கேது பகவான். கேது பகவானை சமாளிக்கிறதுக்கான ஒரு சக்தியை நமக்கு கொடுக்கிறது விநாயகர் பெருமான். அப்போது நம்ம விநாயகர் பெருமானை நம்ம வணங்கிட்டு வந்தோம்னா நம்ம கடன் பிரச்சனையிலேருந்து வெகு விரைவில் வரலாம். நம்ம வாங்கின மொத்த தொகையும் திருப்பி கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. வாங்கின கடன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை திருப்பி கொடுக்கலாம். அந்த கடன் மொத்தமாக படிப்படியாக சீக்கிரமாக குறையுங்கிறது ஒரு நம்பிக்கை. இப்போது உங்ககிட்ட உதாரணத்துக்கு ஒரு 2 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 20,000 ரூபாயை இந்த நேரத்தில் நீங்கள் திருப்பி கொடுக்கலாம். 2 லட்சம் கடன் எவ்வளோ எளிமையாக சீக்கிரத்தில் அடைஞ்சிரும் அப்படிங்கிறது இந்த பரிகாரத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம். 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, எங்கள்கிட்ட 20,000லாம் கிடையாது, 20 ரூபா தான் இருக்குது, நாங்கள் என்ன செய்யுது அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
இதை கொண்டுட்டு போய் கடன் கொடுத்தவங்ககிட்ட போய் 20 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வாங்கிக்க மாட்டாங்க. 2 லட்சம் நீங்கள் வாங்கிட்டு 20 ரூபா போய் திருப்பி கொடுத்தீங்கன்னா வாங்குவாங்களா? வாங்கிக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அந்த நேரத்தில், அதாவது நாளை இரவு 8:50லேருந்து 11:09க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஆஃபீஸ் கவரோ இல்லை ஒரு மொய் கவரோ வெள்ளை கவர் எதுவோ என்ன கவர் உங்கள்கிட்ட இருக்கோ ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவர் மேலே யார்கிட்ட நீங்கள் கை நீட்டி கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க பேரை எழுதிடுங்க. அந்த கவருக்குள்ளே 20 ரூபாய் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 20 ரூபாயை அது உள்ளார வச்சுட்டு அந்த கவரில் போட்டுட்டு ஒரு பிரியாணி இலையில் கடன் சீக்கிரம் அடையணும் அப்படின்னு எழுதி அந்த கவருக்குள்ளே போட்டுருங்க. உங்கள் வீட்டு பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல எங்கேயோ சேஃப்டியாக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை நாளைய தினம் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே 2 லட்சம் ரூபா கடன் சீக்கிரம் அடையும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை நம்பிக்கையோட குலதெய்வத்தையும் விநாயகர் பெருமானையும் நினைத்து நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக கடன் சுமையிலேருந்து சீக்கிரமாக வெளிவருவீங்க. 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும்னு அவசியம் கிடையாது. 10,000 ரூபா கடன் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் நிச்சயமாக உங்களை ஏமாற்றாது. நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நமக்கு சித்தர்கள் கொடுத்துட்டு போன ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். நாளைய தினத்தில் கடன் மட்டும்தான் இந்த நேரத்தில் கொடுக்கணுமானா கடன் நம்ம கொடுத்துட்டு வந்தால் சீக்கிரமாக அடையும். அதே மாதிரி பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் ஒரு உண்டியலோ உங்களுக்கு என்ன ஏதோ ஒரு பர்ஸோ அதில் வந்து நீங்கள் பணத்தை வந்து சேமிப்புக்காக நீங்கள் எழுதி வைக்கலாம். அதுலேயுமே நீங்கள் ஒரு பிரியாணி இலை பண வரவை அதிகரிக்கணும் அப்படின்னு எழுதி ஒரு பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் அது உள்ளே போட்டு நீங்கள் பண வரவை அதிகரிக்கணும்னு கூட நீங்கள் வேண்டிக்கலாம். சேமிப்பும் நீங்கள் தொடங்கலாம், பல மடங்கு சேரும். நாளைய தினத்தில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக கடன் பிரச்சனையும் தீரும், பண வரவும் அதிகரிக்கும். அதி அற்புதம் வாய்ந்த ஒரு நாள். ஏன்னா சங்கடகர சதுர்த்தியோடு இந்த மைத்திர முகூர்த்தம் வருவது தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூட்சமம். இந்த நேரத்தை நீங்கள் தவற விடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், நாளை இரவு 8:50 முதல் 11:09 வரை மிக 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 ரொம்பவே அற்புதம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு நாள். தவற விடாதீங்க. விநாயக பெருமானை மனதார வேண்டிக்கோங்க. நிச்சயமாக கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவருவீங்க. இது போன்ற அற்புதமான நாட்களை நம்ம தவற விடக்கூடாது. இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.